ஒரு பர்டிகுலர் வெப்சைட்ல நீங்க டார்கெட் பண்ற ஆங்கர் டெக்ஸ்ட்கான பேக்லிங்க் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்லையான்னு ஃப்ரீயா எந்த ஒரு டூல் இல்லாம ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ல எப்படி ஃபைண்ட் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க ஒருத்தர்கிட்ட பேக்லிங்க் கொலாபரேஷன் போனீங்கன்னா அவங்க அட்லீஸ்ட் 30 to 50 சைட்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான பேக்லிங்க் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த பர்டிகுலர் சைட்ல இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு சைட்டா செக் பண்ணீங்கன்னா அதுக்கே கண்டிப்பா ஒன் டே ஃபுல்லா வேஸ்டா போயிடும். பட் இந்த சிம்பிள் ட்ரிக் யூஸ் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ல அந்த ஒரு பர்டிகுலர் சைட்ல உங்களுக்கு தேவையான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு ஃபைண்ட் பண்ணிடலாம் வித்வுட் எனி டூல்ஸ். ஸோ அது எப்படி பாக்குறேன்னா ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு சைட் கோலன் நீங்க எந்த சைட்ல பேக்லிங்க் ஆப்பர்ச்சுனிட்டி பாக்குறீங்களோ அந்த வெப்சைட்டை என்டர் பண்ணிட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு டபுள் கோட்ல நீங்க எந்த கீவேர்டுக்கு பேக்லிங்க் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கீவேர்டை இங்க என்டர் பண்ணுங்க. இந்த எக்ஸாம்பிள்ல நான் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் போட்டிருக்கேன். நீங்க இது பாத்தீங்கன்னா இந்த சைட்ல இருக்க ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் மென்ஷன் பண்ணிருக்க எல்லா பேஜஸ்மே லிஸ்ட் ஆகும். சோ நீங்க இது உள்ள போயிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல பேக்லிங்க் வாங்கணுமோ அந்த நீங்க ஈஸியா சூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அந்த வெப்சைட்ல நீங்க டார்கெட் பண்ற ஆங்கர் டெக்ஸ்ட் இல்லனா அது இல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி வந்துடும். ஸோ இது பண்றதுனால ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ல இந்த ஒரு பர்டிகுலர் வெப்சைட்ல உங்களுக்கான பேக்லிங்க் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்லையான்னு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் பேக்லிங்க் ஆப்பர்ச்சுனிட்டி கொலாபரேட் பண்ணும்போது இந்த ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்க. நிறையவே டைம் சேவ் ஆகும்.